நான் வந்து நகை சீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அம்மாவுக்கு, அதாவது என்னுடைய அம்பாளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக அந்த சீட்டை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட எந்த ஒரு பைசாவுமே வந்து பெருசாக நான் செலவு பண்ணாமல் அந்த நகை சீட்டு மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேண்டுதல் நிறைவேற்றிட்டேன். ஏழை வேண்டுதல் 7 வருஷம்னு சொல்லுவாங்க. நான் ஆனால் 9 வருஷம் இழுத்துட்டேன். ஸோ அம்மாவை வந்து என்கிட்ட எதுவும் கேட்கல. இந்த 9 வருஷம் நீ நிறைவேற்றலை அப்படிங்கிறனால என்கிட்ட வந்து சண்டை போடுறதோ, எனக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குறதோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தைக்கு வந்து உடம்பு சரியாம ஆகிறதோ, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணலை. நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், கடவுள் வந்து மனுஷங்க கிடையாது, இல்ல அவங்க கடவுள். அவங்க வந்து அம்மா, உலகத்துக்கே தாய். அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ல நம்மள்ட்ட பேச மாட்டாங்க, நம்ம தான் வந்து அவங்கள்ட்ட பிசினஸ் பேசுவோம். ஸோ நானும் ஒரு பிசினஸ் தான் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன். என் குழந்தை, எனக்கு வந்து ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா உனக்கு நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லி நானும் பிசினஸ் பேசினேன். ஆனா அம்பாள் நினைச்சிருப்பாங்க, நீ இதை செய்யாட்டியுமே இதை சொல்லாட்டியுமே நான் உனக்கு தரதாண்டி போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல. அழகான ஒரு குழந்தைய எங்களுக்கு கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யணும் இல்லையா, அதனால வந்து அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்டேன். அந்த வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத லாங் வீடியோ மேலே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அவங்க செஞ்ச அற்புதங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். என் மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவுக்கு மேலே இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.